நமஸ்காரம். உங்க வாழ்க்கையில அத்தன விதமான சங்கடங்களுமே போகணும். அதே மாரி பணத்தட்டுப்பாடே வரக்கூடாது வாழ்க்கையில அப்டின்னா, சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. இது வந்து 3/7/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது. அன்னைக்கு வந்து உங்கனால வீட்ல முடிஞ்சா விநாயகருக்கு கொழுக்கட்டை செஞ்சு, நெய்வேத்தியமா படைச்சு அவர வந்து அவருடைய சொரூபங்கள், அதாவது 32 ரூபங்கள் இருக்கு. நீங்க வீட்ல ஃபோட்டோ வச்சு கூட நீங்க வழிபாடு பண்ணலாம். 21 முறை வந்து ஸ்லோகங்கள சொல்லி அவருக்கு கொழுக்கட்டையும் வந்து வேற எந்த பிரசாதமா இருந்தாலும் அவருக்கு படைச்சு வழிபாடு பண்ணிக்கங்க. அல்லது உங்கனால அது செய்ய முடியல அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று அங்க போய் உங்கனால என்ன முடியுமோ 2 தீபம் போட்டு அபிஷேக ஆராதனைகள்ல கலந்துக்கங்க. பொதுவாவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து இரவு நேரம் 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனமாயி சந்திர உதயத்துக்கு அப்புறம் தான் என்னன்னா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணணும். அன்னைக்கு வந்து ஆத்மார்த்தமா விரதம் இருந்து விநாயகர வழிபாடு பண்ணுனா, உங்களோட வாழ்க்கையில சங்கடங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே வராது. அதாவது சங்கடத்த ஹரம் பண்றது. அதனால தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்றது. விநாயகர வந்து நம்ம வாழ்க்கையில வழிபாடு பண்ணுனா, எல்லா விஷயங்களிலுமே வெற்றி. நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன வினைகள் எல்லாத்தையுமே களைபவரா இருக்கனால அவர் விநாயகர்ன்னு பேர் வந்துச்சு. உங்களோட வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும், ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா, இந்த சங்கடஹர சதுர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க.